இன்னைக்கு நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான கம்ப்ளைண்ட் தாங்க, கால் மரத்து போறது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்தியன் டாய்லெட்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே கால்கள் மரத்து போது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, செப்பல் தன்னாலே கழண்டு போறது, இல்ல கால் பாதத்துல குத்துற மாதிரியான ஃபீலிங் இருக்கிறது, இல்ல கால் பாதம் எரிச்சல் ஏற்படுறது, கைகள்ல எரிச்சல் மற்றும் மரத்து போற மாரி தன்மை. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஏகப்பட்டவங்க சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, டயபெட்டிஸ் அதாவது நீரிழிவு நோய் தான். ஸோ நீண்ட காலமா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கரெக்டான ஒரு குளுக்கோஸ் கண்ட்ரோல் இல்லைன்னா இந்த பிரச்சனை ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மல்டி விட்டமின் டெஃபிஷியன்சி அதாவது சில நுண்ணிய சத்து குறைபாடு. முக்கியமா விட்டமின் B1, B2, B6, B12 இதெல்லாம் குறையும் போது இந்த கால், கை நரம்புகள்ல இந்த பிரச்சனை ஏற்படுது. இத நம்ம பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு முதுகுல நரம்பு அழுத்தப்பட்டு இருக்கும். அவங்களுக்கும் கால் மரத்து போற மாரி ஃபீல் ஆகுது. ஸோ இது எதனால அப்படிங்கிறது தெளிவா கண்டுபிடிச்சு, அதற்கான ட்ரீட்மெண்ட் குடுத்தா மட்டும் தான் இத நீங்க சரி பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி இதற்கான ஃபுட் என்ன அப்படின்னா, நீங்க நல்ல லிவர் எடுக்கலாம். அதாவது கல்லீரல் போன்ற ஃபுட் எடுக்கிறதுனால விட்டமின் B12 உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஆயுர்வேதிக்ல பார்த்தீங்கன்னா, அஸ்வகந்தா, பிரம்மி, அப்புறம் டர்மரிக் இந்த மாரி மூலிகைகள் நரம்புகளுக்கு ரொம்பவே சத்தா இருக்கு. ஸோ யாருக்காவது நரம்புல பிரச்சனைகள் இருக்கு, மரத்து போற மாரி இருக்குன்னா, அசால்ட்டா இருக்காதீங்க. உங்களுடைய டாக்டர்ஸ்ட்ட போய் உங்க கம்ப்ளைண்ட்ட சொல்லி, அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா, எனக்கு கால் பண்ணி நீங்க கன்சல்ட் பண்ணலாம். ஒரு தென்காசியில இருக்கக்கூடிய கிளினிக்ல நீங்க கன்சல்டிங் பண்ணலாம். மேலும் ஹெல்த் சம்மந்தமான டிப்ஸுக்கு நம்ம டாக் ஆஃப் த டவுன் சேனல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த விஷயத்த நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.